ஃப்ரெண்ட்ஸ், பேக் டு பவானி லைஃப் ஸ்டைல். உங்களை மீண்டும் என் கிச்சனில் சந்திப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. வெல்கம் யூ என் வீட்டுக்கு. இன்றைக்கி என்ன சமையல் நான் பண்ண போகிறேன்னா, இன்றைக்கி ஆலு பரோட்டா. சரிங்களா? அதுதான் நான் பண்ண போகிறேன். நான் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி பண்ணுறேன். நான் சமையலில் வெறும் டம்மி பீஸ், நீங்கள் எல்லாம் சமையலில் கிங். ஓகே பாருங்க, உருளைக்கிழங்கு வேகேஜ் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து இனி இதோட ஸ்கின் வந்து ரிமூவ் பண்ணணும். ஓகேவா? சூடாக இருக்குது. பின்ன அதுக்கப்புறம் தெரியுதா உங்களுக்கு, இஞ்சி இடித்து வச்சுருக்கேன், கருவேப்பிலை, பின்ன வந்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு 3 பச்சை மிளகா சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, வாங்க இப்போ சமையலுக்குள்ளே போகலாம். இல்லை வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் அதுக்கப்புறம் மாவு நல்லா பிசைஞ்சு நல்லா ஒரு மணி நேரத்துக்கு மேலே கவர் போட்டு வச்சுட்டேன். அப்போ நல்லா ஊறி போய் இருக்கும் போது ஓப்பன் பண்ணி வச்சு காஞ்சி போன மாதிரி கவரில் போட்டு வச்சுட்டேன். வாங்க இப்போ என் பின்னாடி கொஞ்சம் வேக வச்ச உருளைக்கிழங்கு தட்டில் போட்டால் கொஞ்சம் ஆறு சூடாக இருக்க பார்த்தீங்களா? கொஞ்சம் துளியெல்லாம் உரிச்சிட்டு நமக்கு மேஷ் பண்ணலாம். இப்போ நம்ம கேஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆன் ஆஃபில் கன்ஃபியூஸ் ஆகிறேன். கொஞ்சோண்டு நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். ஆயிலை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம என்ன காஞ்சிட்டு சரிங்களா? கடுகு, ஓகே, ஜீரகம், பெருஜீரகம், ஓகே, இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு, இப்போ கொஞ்சமாக உளுந்து, இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பின்ன கருவேப்பிலை, பின்ன பச்சை மிளகா, பின்ன இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் மொத்தமாக போட்டு ஒரு சரி சமமாக வதக்கணும். ரொம்ப கறி விடக்கூடாது, லேசாக வதக்குனா போதும், அவ்வளோதான். ஆமாம், 1 ஸ்பூன் உப்பு. அதுக்கப்புறம் இப்போ ஸ்பைசஸ் போடலாம். சரிங்களா? மஞ்சத்தூள், தனியா பவுடர், 1 ஸ்பூன் மிர்ச் பவுடர். ஏன்னா நான் வந்து மிர்ச் பவுடர்னால் மிளகாத்தூள், பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கேன். பார்த்திங்களா? ரொம்ப காரம் வேண்டாம், ரொம்ப காரமாயிடும். பின்ன அதுக்கப்புறம் இப்போ நான் அரைச்ச கொஞ்சோண்டு கரம் மசாலா இவ்வளோ போட்டால் போதும். தெரியுங்களா? தெரியுதா? இவ்வளோ போதும். உங்களுக்கு வந்து கூடுதல் தெரியும், நான் குறைய தான் போட்டேன். இப்போ இதை நம்ம அடிப்பொலியாக கிண்டுவோம். கரெக்டு நல்லா அந்த மசாலா வந்து எண்ணெயில் நல்லா வதங்கி வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் நம்ம பொட்டோட்டோ போடணும். பொட்டோட்டோ இப்போ இந்த மசாலா ரெடி ஆகிட்டு இப்போ உரிச்சு வச்ச உருளைக்கிழங்கு போட்டுடணும். போட்டுட்டு நல்லா வந்து குத்தி அந்த மசாலா கூட மேஷ் பண்ணணும். இந்த மசாலா உருளைக்கிழங்கு எல்லாம் களி பதகு கிண்டி எடுக்கணும். இதை வந்து கண்டிப்பாக வந்து தனியா இலை போடணும். தனியா இல்லைன்னா மல்லிக்கீரை ரெண்டாவது இல்லை. சரிங்களா? நம்மளை யார் அடிக்க போகிறாங்க? அடிக்கும் போதை பார்த்துக்கலாம். சரிங்களா? கையை நம்ம இந்த பாத்திரத்தையும் கழுவிடணும். சரிங்களா? கேமராவில் ஒரு பக்கத்தில் நிற்க மாட்டேங்குது, சவுண்ட் அடிக்குது. அப்போ இல்லைன்னா நமக்கு இன்னமும் தண்ணி பாத்திரம் வந்து சேர்ந்துடும். நமக்கு யாருக்கும் கழுவி தர்றதுக்கு நம்ம தான் கழுவணும். அதனால் ரொம்ப டைமர் அப்பப்போ கழுவி பாருங்க. கூட மசாலா சூப்பர் ரெடி ஆகிட்டு. இது இப்படியே கூட சாப்பிடலாம். இப்படியே கூட சாப்பிட்டாலும் இது வந்து உருளைக்கிழங்கு பொடி மாஸ். சோத்து கூட வந்து சுடுச்சோறு கூட பாய்ச்சோறு கூட சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம இது இப்படி சாப்பிட வேண்டாம். நம்ம இப்படி சாப்பிட்டோன்னா நமக்கு ஆலு பரோட்டா எப்படி பண்ணுவோம்? வாங்க நம்ம ஆலு பரோட்டா பண்ணி சூடாக சாப்பிடலாம். பாருங்கள், எல்லாரும் மனம் திரும்ப ஃப்ரெண்ட்ஸ். நான் விளையாட்டு சூழலை ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக இருக்குது. நம்புங்க பேச்சை, நம்புங்களா நம்ம ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆலு பரோட்டாக்கு மாவு கொஞ்சம் லூஸாக இருக்கணும். அப்போ தான் உருட்டுறது கரெக்டாக இருக்கும். ரொம்ப கட்டியாக இருந்தால் உருட்டுறதுக்கு வந்து கரெக்டாக வசதியாக வராது. உடனே இவ்வளோ மாவு எடுத்துட்டேன்னா இவ்வளோ மாவு எடுத்துகிட்டு கையில் வச்சு ரவுண்டாக பந்து மாதிரி உருட்டணும். உருட்டு. பின்ன இந்த காஞ்ச மாவில் அப்படி போட்டு இப்படி டீப் பண்ணணும். சரிங்களா? உங்களுக்கு எல்லாம் தெரியும். நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குற மாதிரி பாலா பண்ணுறேன். சரிங்களா? நீங்களாம் யாருக்கு இங்கு? ஆமாம் பாருங்கள், உங்கள்கிட்ட பேசிக்கிட்டே நான் அடுப்பில் வந்து கல்லை வைக்க மறந்துட்டேன். ஆமாம், கல்லை வச்சிருவோம். லைட்டரை எடுத்து படார் அடித்து கேஸை ஆன் பண்ணிடலாம். இதை ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப மெலிசாக விட்டக்கூடாது. இவ்வளோ போதும். சரிங்களா? இவ்வளோ போதும். இது இப்போ நம்ம ஆலு மசாலாவை இதில் அப்படி வைக்கணும். இங்கிட்ட ஓடி இருந்தால் பிடிச்சி வைக்கணும். இந்த மாவை வந்து இப்படி எடுத்து இப்படி மடித்து
பலபடி மூட்டை மாதிரி கட்டணும். கட்டி இதை அப்படியே மடக்கி விட்டுருணும். இப்படி பூ போல் அப்படி தேய்க்கணும். சரிங்களா? பலபடி இதுக்குள்ளே டீப் பண்ணணும். இந்த மூட்டை பாகம் கீழே வச்சுருக்கேன். மேலே வச்சிங்கன்னா அது வந்து கீழே வந்து ஒரு மாதிரி இழுத்து பிடிச்சிடும். நீ உருட்டலாம் வாங்க. பூ போல் உருட்டணும். சரிங்களா? பிஞ்சிடக்கூடாது. அவசரப்பட்டுனா பிஞ்சு நொந்து போயிடும். அழகாக உருக்கிட்ட பார்த்தீங்களா? இவ்வளோ பெருசு தான். இன்னும் அப்படியே தூக்கி தொப்புன்னு தவாவில் போட்டுருணும். ஃப்ரெண்ட்ஸ், நான் தவான்னு சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இந்த சப்பாத்தி கல்லை தான் தவான்னு சொல்லி பழகிட்டல ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? பார்த்தீங்களா? இந்த பக்கம் தூக்கி போட்டுருணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இந்த எண்ணெய் இந்த ப்ரெஷ்ஷில் முக்கி அப்படியே எண்ணெய் அபிஷேகம் மாதிரி பண்ணி விடணும். நல்லா பக்கமும் இந்த கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு அந்த எண்ணெயிலேயே அப்படி கேஸை ஸ்லோவாக வச்சு அப்படியே பூ போல் மாற்றி போட்டுருணும். பார்த்திங்களா? நம்ம ஆலு பரோட்டா ஒரு சொல்லு கூட பியலை. அதுக்கப்புறம் இந்த ஹாட் பாக்ஸில் எடுத்து வச்சிடணும். இப்படி வச்சிடணும். இனி எனக்கு நிறையா 9 ஆலு பரோட்டா பண்ணணும். இப்போ 1 தான் பண்ணியிருக்கேன். நீ 8 பண்ணிட்டு உங்களுக்கு மீட் பண்ணுறேன். அந்த வரைக்கும் வெயிட் பண்ணி எங்கள் ஓடி போயிடாதீங்க. அம்மா இது சின்ன மூட்டை யாருக்குன்னா நம்ம சாமிக்கு ஃபஸ்ட்டு பண்ண மறந்துட்டோம். பேசி சாமியை மறந்துட்டேன்னா இப்போ சாமி டக்குன்னு ஞாபகம் வந்துட்டு சாமிக்கு பாருங்க சின்னதாக உருட்டிட்டேன். தவால வச்சிடணும். நான் இது ரொம்ப வெள்ளையாக தெரியணும். ஆமாம், நீங்கள் 2 தடவை மூஞ்சிக்கு வந்து ஃபேஸ் வாஷ் போட்டு கழுவுணும். இத்தனை ஃபேஸ் வாஷ் இல்லாமல் இருந்து டிமார்ட்டில் வாங்கிட்டு வந்து கரெக்டு கழுவியாச்சு. இப்போ நம்ம சாமியோட ஆலு பரோட்டா ரெடி. ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எதுக்கு அவசரமாக ஒரே சமையலாக பண்ணுறேன்னா, 3rd ஃப்ளோரில் மீட்டிங் இருக்குது, லேடிஸ் மீட்டிங். அதுக்காக வந்து 4-5 சப்பாத்தி பண்ணி கறி பண்ணி கூட்டு பண்ணி ரொம்ப டைம் ஆகணும். ஒரே இதாக பண்ணிடுறேன். ஃபோன் வந்துட்டு நான் 1/2 மணி நேரத்தில் வரேன்னு சொல்லிட்டு அதுக்காக கொஞ்சம் அவசரமாக பண்ணிவிட்டு அதுக்காக நீ மேக்ஸி எதுவும் போடாமல் ட்ரெஸ்ஸை போட்டு சமையல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதுதான் ரீசன். இது சட்டை கை வேறு என்னை உருட்ட விடாமல் மாவுலையும் மசாலாக்கள்லையும் ஆகுது. இதுவே சொல் பேச்சு கேட்க மாட்டேங்க பாருங்கள். நான் வந்து இதை எண்ணி தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். 10 இறங்குறா பார்த்தீங்களா? இது எங்கள் வீட்டுக்காருக்கு இப்படிலாம் வந்து சாப்பாடு தான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். கூட ஒன்று ஐட்டம் நடக்கும், குறைஞ்சிடக்கூடாதுனால எண்ணிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் நினைப்பீங்க என்னடா இவன் மூதேவி எண்ணிட்டு சமையல் பண்ணுறான்னு. ஏன்னா இது சப்பாத்தி பண்ணால் மாவு எடுத்துமா உருட்டணுமா 2 உருட்டி போட்டு சுட்டு தந்துடலாம். சோறு பத்தலையே சோறை 2 கிளாஸ் அரிசி வச்சுமா குக்கரில் போட்டுமா முடிச்சிடலாம். இது யாருக்கும் பத்தலைன்னா பின்ன என்ன செய்ய? ஒருத்தவங்க பின்ன ஆலு பரோட்டா சாப்பிட்டு ஒருத்தவங்க வந்து சாதா சப்பாத்தி சாப்பிட்டா என் மனசு தாங்காதுல்ல. அதனால தான் எண்ணி பண்ணுறேன். எப்படி என் மைண்டு நான் உஷாராக இல்லையா சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும் நான் உஷாராக இல்லைன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஆலு பரோட்டா ரெடி ஆகிட்டு எல்லோரும் சாப்பிடுவாங்க. இப்போ இதுக்கு காம்பினேஷனாக ஒரு க்ரீன் சட்னி பண்ண போகிறேன். தேங்காய், பூண்டு, பச்சை மிளகா, கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக புதினா. இந்த புதினா நான் கடையில் வாங்கினேன். நான் அதை குச்சி நட்டு வீட்டில் வச்சுருந்தேன். நேற்று வந்து தோட்டம் க்ளீன் பண்ணி பார்த்தீங்களா, அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அதில் இது எடுத்து வச்சது. இவ்வளவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கா? வாங்க இதை இப்போ ஒரு சுற்றிட்டு கொஞ்சம் அரைச்சி பின்ன உப்பு போடலாம். இப்போ கொஞ்சமாக உப்பு போட்டு அரைச்சா தாளிச்சு. இப்போ நம்ம சட்னி ரெடி. வாங்க தாளிக்கலாம். கடுகு ஜீரகம் வெடிச்சிட்டு கருவேப்பிலை மேலே போட்டுட்டு காஞ்ச மிளகா. இப்போ இந்த சட்னியை குபுக்குன்னு ஊற்றிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சொல்லுங்கள், நம்ம கோல்டன் கலர் சப்பாத்தி, க்ரீன் கலர் சட்னி இது எப்படி இருக்குது? சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரொம்ப நேரம் ஆகிட்டு எனக்கு இருந்து ஃபோன் வந்துக்கிட்டே இருக்குது. இந்த வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளை மீண்டும் நல்ல ஒரு vlog-இல் உங்களை சந்திக்கிறேன். உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் பவானி லைஃப் ஸ்டைல். டாட்டா பை பை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, லவ் யூ.